எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அவர் சகோதரர் சொன்னது மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பகுதியில் கடந்த 2016 புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் நான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று பிறகு அந்த கட்சியில ஏற்பட்ட உள்குழப்பங்கள் காரணமாக இந்த தொகுதிக்கு என்னால் இயன்றதை நான் ஆசைப்பட்டதை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதை இங்க இருக்கக்கூடிய தினத்தந்தி ரிப்போர்ட்டுகளால் தெரியும். ஏன்னா இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த ஒரு நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் இடைப்பட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகாக உங்களை சந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பஞ்ச பூதங்களுக்கும் அழிவில்லாத நிலைக்கு சொந்தக்காரரும் தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி இந்த காரைக்குடி தொகுதியிலே கடந்த முறை உங்களுக்கான பணிகளை செம்மையாக ஆற்றி இன்றைக்கும் அந்த உரிமையோடு உங்களிடத்திலே வாக்கு கேட்டு நிற்கக்கூடிய என் சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை மீண்டும் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது இந்த இடைப்பட்ட காலங்களுக்கு பிறகாக நான் இன்றைக்கு பகிரங்கமாக உங்களிடத்திலே வந்து நான் இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபடுவதுடைய நோக்கம் என்னுடைய சுயநல அரசியலுக்காகவோ என்னுடைய சுற்றத்தினுடைய வாழ்க்கைக்காகவோ நான் சார்ந்த என் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ அல்ல. இது முழுக்க முழுக்க இந்த தேசம் பலதரப்பட்ட இன்னல்களையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் உயிர்களையும் பலி கொடுத்துத்தான் இந்த தேசத்தினுடைய விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதிலே யார் ஒருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களின் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்நாளை சிறைச்சாலையிலே கழித்தவர் பசும்பொன்னார் என்பதை இந்த உலகம் என்றைக்கு மறக்க முடியாது. அப்படி நமது முன்னோர்களால் இதே சிவகங்கை பகுதிகளிலே ஆண்ட நமது மருதுபாண்டிய சகோதரர்கள் எல்லாம் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டுத்தான் இந்த சுதந்திரம் நமது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் கிடைக்கப்பட்டது. அதிலே யார் ஒருவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, இப்படி போராடி நமது முன்னோர்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்த அத்தனை சமுதாய அத்தனை மதத்தையும் சார்ந்த அத்தனை பேரும் சிந்திய ரத்தத்தின்பால் கிடைத்த இந்த இந்திய சுதந்திர நாடு இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கூறு போட்டு வித்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் கையில் மீண்டும் அது செல்லுமேயானால் இந்த நாடு நமக்கானதாக இருக்காது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இந்த நாடு நமது நாடு. இந்த நமது நாடு நமது முன்னோர்களால் நமக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்ட அந்த நாடு இன்றைக்கு யாரோ சிலர்களுக்காக, அம்பானி அத்வானி இது போன்றவர்களுக்காக இது கூறு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது என்பதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டும். இது வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல. சகோதரர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலும் வரக்கூடிய தேர்தல் போன்ற தேர்தல் இது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். இது நமக்கான தேர்தல். இந்த மண்ணை இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல். அப்படி இந்த நாட்டை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்தது காங்கிரஸ் தான் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த காங்கிரஸ் கட்சியுடைய காலகட்டத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன் தொகை 50 லட்சம் கோடி தான். ஆனால் வெறும் 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா பொறுப்பேற்று 10 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய கடன், இந்த நாட்டின் கடன் என்பதிலே உனக்கும் கடன் பட்டிருக்கிறோம், எனக்கும் கடன் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 1,50,000 கோடிகளை இந்த நாட்டின் மீது கடனாக சுமத்தி இருக்கக்கூடிய இந்த அரசு நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முக்கியமான கேள்வி. இந்த நாட்டிலே இந்திய குடிமகனாக நீனும் நானும் வாழ்வதற்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா? மதம் என்பது வேறு. இங்கு இருக்கக்கூடிய இறைவன் 10,000 ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே உனக்கும் மாற்று கருத்து கிடையாது, எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. இறைவணக்கம் என்பது வேறு, கடவுளை வழிபடுவது என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. மதம் என்பது அவரவர்களுக்கான மார்க்கம். அந்த மதத்தை வைத்து ஒரு அரசியல் என்பது இந்த தேசத்தை கோருவதற்கு சமம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். மதத்தை வைத்து அரசியல் என்பது, ஒரு யானைக்கு மதம் பிடித்தால் என்ன ஆகும்?
ஒரு யானை, கோவில் யானை என்று நீங்கள் அருகிலே செல்லுகின்ற பொழுது அது மதம் பிடித்தால் என்ன ஆகும், என்ன நடக்கும்? அதுதான் மனிதனுக்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மக்களை பிரித்து பார்க்கக்கூடிய சண்டாளர்கள் எவனாக இருந்தாலும் அவர்களை துரத்தி அடிக்கக்கூடியவர்களாக தமிழர்களாகிய நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு கருத்து என்பதை நான் உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்லுகின்றேன். ஆகவே இந்த தேர்தலிலே உங்களிடத்திலே நாங்கள் வாக்கு கேட்பதனுடைய நோக்கம், இந்த தேசத்தை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது, அத்தனை பேருக்கும் இருக்கிறது. உங்களிடத்திலே குறிப்பாக தாய்மார்களிடத்திலே நான் சொல்ல விரும்புவது, தான் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டுமே நமது பிள்ளைகளை அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் வாழ வைத்து விடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களே, அங்கேதான் ஐயப்பாடும் அச்சமும் ஏற்படுகிறது. நமது பிள்ளைகளுக்கு தேவையான செல்வங்களை சொத்துக்களை நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களிலே, சகோதரர் சொன்னதை போல் நான் ஒரு நடிகர், சமீபத்தில் நான் தொடர்ந்து இந்த 2 ஆண்டுகள் நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு படம் நடிச்சேன்னா எனக்கு ஒரு 20 லட்சமோ 15 லட்சமோ, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒயிட்ல தான் கணக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருமான வரியும் நான் கட்டுறேன், ஜிஎஸ்டியும் கட்டுறேன். ஒரு நடிகனா நான் இரவு பகல் பாராமல் நான் நடிக்கிறேன், வேலை செய்யறேன். பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் விட்டுட்டு இந்த 1 மாசம் நான் புதுக்கோட்டை சைட்ல தான் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கேன். நான் சென்னைக்கு போகல. ஆனால் இப்படி நான் நடிக்கிற படத்துல 18% 4.5 லட்சம் ரூபாய் முந்தா நாள் நான் கட்டியிருக்கிறேன். 4.5 லட்சம் நான் கட்டுறதை பெருமையா நினைக்கிறேன். நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். நாளைக்கு அந்த பணம், நான் கட்டுற வரி பணம், ஜிஎஸ்டி வந்து மீண்டும் உங்களுக்கு வந்து சேருது. வீட்டுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் வந்து சேருதுன்னா நான் கட்டுறதுல பெருமைப்படுறேன். ஆனால் நான் கட்டுற காசு அம்பானி அதானி சம்பாதிப்பாங்கன்னா கேள்வி கேட்க வேண்டியது நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை, 100 நாள் திட்டம் என்பது இவருடைய தகப்பனார் கொண்டுகிட்டு வந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது மண்ணின் மைந்தர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எப்பேற்பட்டவர், எத்தனை தலைமுறைகளாக அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்பேற்பட்ட பாரம்பரியம் மிக்கவர்கள். அப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே கிட்டத்தட்ட 120 நாளுக்கு மேலாக எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லாத பொய் வழக்கை போட்டு உள்ளே தள்ளியதுதான் இந்த பிஜேபி அரசு என்பதை யாரும் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு அதான் நிலைமைன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இவருடைய தாயார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், மிகப்பெரிய பாரம்பரியம், நல்ல செல்வந்தர்கள். அப்படி இருந்தும் கூட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில நமது மண்ணின் மைந்தர் உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக 120 நாட்கள், என்ன பெயிலு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் இவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, போறதுக்கு பாஸ்போர்ட், இப்பதான் நீதிமன்றம் போய் வாதாடி ஒரு 10 வருஷத்துக்கு இவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலான்னு நீதிமன்றம் அந்த பாஸ்போர்ட் துறையை கண்டிச்சு இவருக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. அப்ப இப்பேற்பட்டவர்களுக்கு இதுதான் நிலைமைன்னா நம்மள மாதிரி சராசரி மனிதர்களுடைய நிலைமை என்ன, சராசரி மக்களுடைய நிலைமை என்னங்கிறத தயவு கூர்ந்து யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட முறையில நமக்கு மோடி விரோதியோ இல்ல அந்த கட்சியில உள்ளவங்க நமக்கு விரோதிகளோ கிடையவே கிடையாது. அவர்களுடைய அந்த பாசிச சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டுக்கு தவறானது என்பதுதான் இங்கே என்னை போன்றவர்கள் இந்த சாலைகளை நின்று உங்களிடத்திலே இந்த கோரிக்கையை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லுநர், ஒரு சிறந்தவர், அந்த காலத்திலிருந்து இன்று வரை மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து 2வது முறையாக மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக அருமை சகோதரர் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நமது மண்ணின் மைந்தராக உரிமையோடு சென்று அவரிடத்தில் நமது கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வது ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நன்மையானது என்பதை நிச்சயமாக உங்களிடத்தில் அவர் எளிமையா பேசுறாங்க. எவ்வளவு எளிமையா பேசுறாங்க, எவ்வளவு நம்ம கிராமம் இந்த கிராம பகுதிகளை வளர்ந்து வாழ்ந்து நம்மளுடைய நல்லது கெட்டதுகளை அறிந்ததனுடைய காரணமாகத்தான் அந்த உள்ளுணர்வு இப்படி வெளிப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, வேற எந்த தனிப்பட்ட அரசியலும் இதுல இல்ல. நமக்கு இந்த நாடு நம்மளுடைய நாடு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், வேற எந்த மதமா இருக்கட்டும்,
எல்லாருமே தாயா பிள்ளையா அண்ணனா தம்பியா மாமா மச்சானா பழகக்கூடிய வாழக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை இப்படி மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிரித்து தனது சுய அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய அந்த பாசிச கூட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டும். என்றைக்கு மக்களுடைய தேவைகளை புரிந்து மக்களுக்கான திட்டங்களை வழங்க தயாராக இருக்கக்கூடிய இந்த நாட்டை இந்திய ஜனநாயக நாடாக உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து நின்ற இந்த இந்திய ஜனநாயக நாட்டை மீண்டும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்திய கூட்டணியை நாம் ஆதரித்து எங்களுடைய வேட்பாளராக உங்களுடைய அன்பு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் அவர்களை மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி நமது தொகுதியுடைய மேம்பாட்டுக்காகவும் நம்முடைய நலன்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடியவராக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது நமது கட்டாயம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கார். அவருடைய மனைவி ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் சோம் உள்ள இருக்கார். அவர் உள்ள போயிட்டு எவ்வளவு அவர் மனைவி ரோட்ல நிக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, முதலமைச்சருக்கே அதுதான் நிலைமை. ஒரு மாநிலத்துக்குள்ள அவங்க போகணும், அவங்க ஆட்சி பண்ணணும், இல்ல அந்த ஆட்சியை பிடிக்கணும், இல்ல இருக்கிற ஆட்சியை கெடுக்கணும், இல்ல அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிகளை விலை கொடுத்து வாங்கணும். எந்த காசுல வாங்குறாங்க? யாருடைய காசுல வாங்குறாங்க? சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் குட்டு போட்டுச்சே, கூப்பிட்டு கொட்டுச்சே. எத்தனாயிரம் கோடிகளை தேர்தலுடைய நிதிகளாக போலியான கம்பெனிகள், ஒரு கம்பெனில இருந்து 450 கோடி டொனேஷன் கொடுத்ததா சொல்லுது எஸ்பிஐ. ஆனா எந்த கம்பெனி என்னன்னு ஒண்ணுமே இல்லை. இதே நான் ஒரு 100 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 1000 ரூபாய் குறைச்சு பண்ணிட்டா உடனே எனக்கு அமலாக்கத்துறை சிபிஐன்னு ரைடு விட்டு எங்களை எல்லாரையும் குற்றவாளியாக்கி இந்த தேசத்துக்கு நாங்க தேச நலனை சுரண்டிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா 450 கோடி ஏமாத்தின ஒரு கம்பெனிக்கு எந்த எதுவுமே இல்லை. அதுக்கெல்லாம் ஆடிட்டர் போக மாட்டார். அந்த கம்பெனி எங்க இருக்கு, யாருடைய பணம், எப்படி இந்த கம்பெனி மூலமா இது வந்து தேர்தல் நிதியாக பிஜேபிக்கு போச்சு அப்படிங்கிற என்கொயரி இருக்காது. நாளைக்கு இவரோ நானோ நீங்களோ பிஜேபியை எதிர்த்தால் அடுத்த நிமிடம் உங்க வீட்டுல வந்து அமலாக்கத்துறை இடி ரைடு வந்துடும். இன்னைக்கு இடி ரைடுங்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா வந்த மாதிரி இப்ப இடி ரைடு யார் வீட்டுக்கு வேணாலும் போகும். அவங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு இடி ரைடு வரும். அந்த தவறை செய்து விட்டு நான் தவறு செஞ்சுட்டு என்னை காப்பாத்துங்கன்னு கட்சி மாறி பிஜேபிக்கு போயிட்டு அவங்க புனிதர்களாக மாறி விடுவார்கள். இதுதான் இங்க நடக்கு. இது நல்லதா இந்த தேசத்துக்கு? இப்போ தப்பானவன் இவன் திருடன் தானே, நம்ம அப்படித்தானே சொல்லணும். சாகர வரைக்கும் அவன் திருட்டு பயப்பா சிவதை இப்ப மாறிட்டான், திருந்திட்டானா திருந்துங்க. நீங்க திருந்தினா தானே அதை நம்ம ஏத்துக்க முடியும். 10 வருடங்களாக தமிழகத்தை புறக்கணித்து எந்த ஒரு நிதியும் கொடுக்காமல் புறக்கணித்த இந்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு 10 வாட்டி வரல, 100 வாட்டி வந்தாலும் நான் சொல்றேன், தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு என்று தனி குணம் உண்டு என்றுதான் நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த ரூபத்தில் வந்தாலும் நிச்சயமாக இது தமிழர்களுடைய மண், தமிழ்நாட்டினுடைய மக்கள், இவர்களுக்கு என்று ஒரு தனி குணம் இருக்கிறது. இவர்களுக்கு என்று பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள். ஆகவே நிச்சயமாக இது போன்ற மத சார்புகளை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த தீய சக்திகளை ஒருபோதும் தமிழகத்துக்குள்ளே நாம் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் நாளைக்கு இப்பவே எத்தனை வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. செங்க சூழல வெறும் ரேஷன் அரிசியையும் ஒரு 4 வெங்காயத்தை வாங்கி கொடுத்தா அவன் பாட்டுக்கு வேலை செய்யறான்னு இன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க. நாளைக்கு அவன் கொண்டாட்டி புள்ள அவன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவான். எங்கேயும் போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எங்க பார்த்தாலும் ஒரே என்னென்ன நடக்குது. இன்னைக்கு திருப்பூருக்குள்ள போக முடியல, கோயம்புத்தூருக்குள்ள போக முடியல. இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூருக்குள்ள அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கர்நாடகாவில் இருந்து வந்தீங்க தேர்தல நிக்கிறார். அவர் 3வது இடம் வர, அதுக்கு பின்னாடி வருவார்னு சொல்றாங்க. ஆனா சகோதரர் 3வது இடம்னு சொல்லியிருக்கார். அவருக்கு போஸ்டர் யாரு ஒட்டுறாங்க? அவர் நிக்கிறது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல. ஆனா போஸ்டர் எல்லாம் இந்தியிலேயே ஒட்டுறாங்க. இந்தி போஸ்டரா ஒட்டுறாங்க. யாரு ஒட்டுறாங்கன்னா வட இந்தியாவில் வந்து இங்க வேலை செய்யக்கூடியவர். கிட்டத்தட்ட இன்னைக்கு அவ்வளவு மக்கள் ஊடுருவிட்டாங்க. ஆகவே இது நமது நாட்டை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு தேர்தலாக ஒட்டுமொத்த பேரும் நீங்கள் மனசுல வச்சுக்கங்க. நமது தேசத்தை காக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழர்களாகிய நமக்குத்தான் அதிகமாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நமக்கான ஒரு வேட்பாளராக நம்மளுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு உறுப்பினராக அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்தியா
கூட்டணியை ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற செய்து இழந்த நமது உரிமைகளை, இழந்த நமது பொதுத்துறைகளை அத்தனையே மீட்டெடுக்க வேண்டும். வெளிநாடுகளிலே கடத்தப்பட்ட கருப்பு பணங்களை மீட்டெடுப்பதாக சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக பொய்களை மட்டுமே அடுக்கி அடுக்கி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொய்யர்களுக்கு இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார்? நான் 20,000 புத்தகங்களை படித்தேன் என்று ஒரு பொய் சொல்கிறார். வருடமாக சொல்லுகின்ற பொழுது 1 வருடம் 2 வருடத்துக்கு 365 நாட்கள் தான். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை கணக்கெடுத்தால் அதிகபட்சமாக அவன் வாழக்கூடியது 50-60 வயதுகள் தான் இன்றைய காலகட்டம். அப்படி படித்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் 20,000 பொய் புத்தகங்களை படித்து இருக்கக்கூடியவர் தான் அவரும் அவருடைய தலைவர் மோடி அவர்களும் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். பொய்யர்களாகவே இருக்கட்டும், நல்லவர்கள் நம்மளை வழிநடத்தட்டும். நமக்கான நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. நமது அடுத்த தலைமுறையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய, அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே உங்களை போல் நம்மளை போல் சுபிட்சமாக வாழ வேண்டிய ஒரு வழிகாட்டுதலை, வழித்தடத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது தாய் தகப்பனாகிய உங்களுடைய கடமை. உங்களுக்கான வேட்பாளராக அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை வெற்றி பெற செய்து இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த இந்தியா, ஜனநாயகத்தை உலகத்திற்கு உறக்கச் சொன்ன இந்தியாவை மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.